இன்னைக்கான ஹெல்த்தி ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுல அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. 1/2 கப் உளுந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பேத்துக்கு இந்த அளவு பாத்தீங்கன்னா 1/2 கப் கரெக்டா இருக்கும். ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு டம்ளர் வாட்டரை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். இந்த கஞ்சியை நான் இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு கருப்பட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் உளுந்துக்கு 1/2 கப் கருப்பட்டி கரெக்டான அளவா இருக்கும். ஊற வச்ச உளுந்தை நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கணுங்க. திப்பிக்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்டா இருக்கணும். ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அந்த வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸில் செய்வாங்க. நான் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மெத்தட் தாங்க உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன். லைட்டாக ஏர் பபிள்ஸ் வந்த உடனே ஒரு பக்கம் கருப்பட்டி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி யார் வேணாலும் குடிக்கலாங்க. சூப்பரா இருக்கும். நல்லா உளுந்தும் நம்ம ஆட் பண்ண கருப்பட்டியும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே ஏர் பபிள்ஸ் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவலை கொஞ்சமா டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான கருப்பட்டி உளுந்தங்கஞ்சி நமக்கு ரெடி. நான் போடக்கூடிய ஹெல்த்தி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த டேஸ்டியான உளுந்தங்கஞ்சியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.